இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குலதெய்வம் கோயில்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கோவில்ல நலங்கு நடத்தணும். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு கேட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடு. ஓகே மேடம். அப்படியே கோவிலுக்கு போகணும்னு வெண்ணிலா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிடு. இப்பவே பேசுறேன்க்கா. சொல்லுமா அண்ணா, நாளைக்கு நலங்கு வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஒன்னாவே நலங்கு நடத்தி முடிச்சிடலாம். அதுக்கு என்னம்மா, நல்லபடியா பண்ணிடுவோம். நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். சந்தோஷம். அப்ப நான் வச்சிடுறேன். அம்மா, அங்க பந்தகால் நடுற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சாமா? அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு மட்டும் கேளுங்க. அதுக்கு என்ன வருண், கேட்டுட்டா போச்சு. அண்ணா, மாப்பிள்ளை கேட்டது என் காதலையும் விழுந்துச்சு. நம்மள இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா. சரிங்கண்ணா, கோயில பாப்போம். சரிம்மா. வெண்ணிலா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அம்மா சொல்றாங்க. நைட்டு தான் பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க. ஏங்க, நைட்டு வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேனேங்க. சொல்றப்பெல்லாம் சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ண என்னங்க அர்த்தம்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க எதுவுமே பண்ணலங்கிறதாங்க என் பிரச்சனையே. ஏங்க நீங்க எதுவுமே பண்ணல? என்ன பண்ணலன்னு கோவப்படுறாரு. நைட்டு அவர் வந்தப்போ சரியா கண்டுக்காம ஆசையா எதுவும் பேசாம திருப்பி அனுப்பிட்டேனே. ஒருவேளை அந்த கோவத்துல இப்படி பேசுறாரோ? அதுவாதான் இருக்கும். ஹலோ ஹலோ வெண்ணிலா, ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இல்லங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா ஏன் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாராவது பாத்துட்டா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. ஏங்க, அதனால தாங்க யாருக்குமே தெரியாம நைட்டே முடிச்சிடலாம்னு சொன்னேன். நீங்க ரொம்ப மோசங்க. நாம பந்தக்கால விஷயத்தை ஏன் அவசரமா மாத்தலன்னு கேட்டோம். அதுக்கே இப்படி சொல்றாங்க. அம்மாடி வெண்ணிலா. பாட்டி, ஏங்க நீங்க பந்தக்கால வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்களேங்க. இங்க பார், உனக்கு பானகம் கரைச்சி வச்சிருக்கேன். காலையிலேயே குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சி. கல்யாணம் முடியற வரைக்கும் 4 நாள் குடிக்கணும், அப்பதான் நல்லது. வா. ஹலோ வெண்ணிலா, அவங்கள அப்புறம் வந்து எதுவா இருந்தாலும் கொடுக்க சொல்லுங்க. இப்ப போக சொல்லுங்க. போன் பேசிட்டு வந்து குடிக்கிறேன் பாட்டி. யாரு போன்ல? அவர்தான். ஏமா, இப்பவே எல்லாத்தையும் பேசி தீர்த்துட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? வருண், அம்மா, எல்லாரும் உன் கல்யாணத்துல என்ன நல்லா இருக்கணும்னு அவங்க அவங்களோட ஆசைய சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம இருக்க. உனக்கு எந்த ஆசையும் இல்லையா? இல்லம்மா, நீங்களா பார்த்து எனக்கு எது பண்ணாலும் சந்தோஷம் தான்மா. இருந்தாலும் யாரு போன்ல வரும்? ஃப்ரெண்ட்ஸுமா, கல்யாணத்துக்கு வரதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீ போய் பேசு. எல்லாரையும் மறக்காம கல்யாணத்துக்கு வர சொல்லிடு. சரிம்மா. அச்சதி, நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. சரி. சொல்லு சாரா. வருண், வருண், ஹெல்ப் மீ வருண், என்ன காப்பாத்து வருண். ஏய், என்னாச்சு சாரா? ஏன் இப்ப டென்ஷனா பேசிட்டு இருக்க? அங்க என்ன ப்ராப்ளம்? யாருன்னு தெரியல வருண். 4 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன சொல்ற சாரா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல வருண்.
அந்த பொறுக்கிங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். என்ன எப்படியாவது வந்து காப்பாத்து வருண். சாரா நீ பயப்படாத, அங்கேயே இரு, நான் உடனே வரேன். ஆ? சரி வருண். இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டா நலங்கு முடிஞ்சிருச்சு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற வழியே இல்லை. என்னைய அப்படியே நிக்கிற? போய் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து என் கழுத்துல வச்சு மிரட்டியா? சீக்கிரம் ஓகே மேடம். சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. அவன் வந்துட போறான். ஏய், ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டு அமைதியா இரு, இல்ல உன்னை நாஸ்தி ஆக்கிடுவோம். ஐயோ அண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே ப்ளீஸ். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே. ஏய், சத்தம் போடாத, அமைதியா இரு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கண்ணே. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுடா. நம்ம பண்ண வேண்டியது பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அண்ணே ப்ளீஸ் விடுங்கண்ணே. ப்ளீஸ். ஏய், முடிஞ்சா தொட்டு பாருங்கடா. ஏய், இவன் யாரா நடுவுல? தூக்கிடலாமா? போடா. ஏய் வாங்கடா. ஏய், இருடா வர. ஏய். ஓ ஓ ஓ ஓ. ஹலோ, சொல்லுங்க. என்னங்க? ஹலோ, ஹலோ, இங்க வருணுங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எப்போ, எங்க? இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அவருக்கு என்னங்க ஆச்சு? எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. This number is currently switched ஐயோ, off. This number is currently switched off. என்ன அதுக்குள்ள அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வருணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே,